So good morning friends எல்லாருக்கும். So நமக்கு இன்னைக்கு வந்து day 2 MCQ சீரிஸ்ல வந்து டெய்லி MCQ சீரிஸ்ல வந்து day 2. So நேத்து day 1 போட்டுருப்போம். So நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. So கொஞ்சம் பேர் பண்ணல. So ரெகுலரா அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி நான் லாஸ்ட் ஒரு क्वेश्चन வந்து உங்களை ஆன்சர் பண்ண சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொன்னேன். பட் ஒரே ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுவேன். லாஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணுங்க. தயவு செஞ்சு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வந்து நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 7th கொஸ்டின், நேற்று 6 வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். யூரியா நைட்ரஜன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப், அதாவது யூரியா ஃபெர்டிலைசர்ல நைட்ரஜன் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து அமோனியா, அமைடு, நைட்ரேட்டு. ஓகே, ஆப்ஷன் இ அஸ் யூஸ்வல் நண்டு. ஓகே, நம்ம 4 ஆப்ஷன் தான் மாறும். அமோனியா, அமைடு, நைட்ரேட். ஓகேவா, எந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே அமோனியா நினைச்சிருப்போம். பட் அமோனியா இல்ல ஆன்சரு, அமைடுங்கிறது ஆன்சர். யூரியா வந்து நைட்ரஜன் வந்து அமைடு ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ அமைடுங்கிறது தான் ஆன்சரு. அதே மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஃபெர்டிலைசர், அதாவது எந்தது வந்து ஈஸியா வந்து ஃபயர் ஆகக்கூடிய ஃபெர்டிலைசர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? யூரியா, கண்டிப்பா யூரியா இல்லை, நமக்கு தெரியும். டிஏபி நம்ம நார்மலா யூஸ் பண்றோம், டிஏபி இல்லை. ஸோ நீங்க இப்படி பார்த்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் நைட்ரேட், இது 2 இருக்கு இப்போ. ஸோ அமோனியம் சல்ஃபேட் சான்சஸ் இல்லை. உங்களுக்கு அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதுதான் லாஜிக் உங்களுக்கு. ஓகே, அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்து நியூட்ரியன்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஓகே, நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு எந்த நியூட்ரியன்ட் வந்து லெக்யூம் கிராப்ஸ்ல ரொம்ப ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம மைக்ரோ நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுல வந்து இது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்னால நம்ம யாருமே பெருசா கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பா நைட்ரஜன் கிடையாது, போரான் கிடையாது. போரான் வந்து ஃப்ரூட்டோட கிராக்கிங் ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஃப்ரூட் கிராக்கிங் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா போரான் டெஃபிஷியன்சி, ஃப்ரூட் கிராக்கிங். அதே மாதிரி கோபால்ட் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்றோம். ஓகேவா, லெக்யூம்ஸ்ல கோபால்ட் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்றோம், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிலிகான் வந்து ரைஸ்ல வந்து அந்த லார்ஜிங் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றது வந்து சிலிகான். ஓகே, இது நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து விச் ஸ்டேட் இஸ் ஹையஸ்ட் கன்சூமர் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ்? இது ஈஸியா எல்லாம் சொல்லிடுவீங்க. எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர் கன்சூம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார், ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேஷ். எதுன்னு கேட்டாங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம், பஞ்சாப். ஓகேவா, பஞ்சாப் தான் அதிகமா ஃபெர்டிலைசர் கன்சூம் பண்றாங்க. ஸோ எவ்வளவு கன்சூம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 212 kg per hectare. ஓகேவா, ஒரு ஹெக்டருக்கு 212 kg வந்து ஃபெர்டிலைசர் கன்சூம் பண்றாங்க ஆவரேஜா. ஓகேவா, ஹையஸ்ட் ஏரியா அண்டர் ட்ரிப் இரிகேஷன். ஓகேவா, எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் ஏரியா அண்டர் ட்ரிப் இரிகேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா, மகாராஷ்டிரா தான் ஹையஸ்ட் ஏரியா அண்டர் ட்ரிப் இரிகேஷன். ஸோ உங்களுக்கு மத்திய பிரதேஷ் வந்து நமக்கு தெரியும், லீடிங் ப்ரொடியூசரா பல்சஸ் தான் மத்திய பிரதேஷ். ஸோ உங்களுக்கான கேள்வி இது. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கான கேள்வி, லாஸ்ட் லைவ்ஸ்டாக் சென்சஸ் கண்டக்டட் இன், அதாவது லாஸ்டா வந்து லைவ்ஸ்டாக் சென்சஸ் இருப்பாங்களே, அது வந்து எப்ப கண்டக்ட் பண்ணாங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 2018, 2019, 2020, 2021, இது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.